ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லிக்கு இப்போ நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது யார் மூலியமானா வெண்பா மூலியமாக தான். வெண்பாவுக்கு ஏதோ ஒன்று செய்ய போய் மல்லி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த ஆஃபீஸர் மூலியமாக பெரிய பெரிய நல்லதெல்லாம் நடக்குது. அதை பார்க்க பார்க்க ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது இந்த ராஜேஸ்வரிக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மல்லியை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ குத்தி குத்தி பேசுகிற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளுடைய விஜய் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு நான் என் மனைவி நல்ல இதாக தேர்ந்தெடுத்திருக்கேன், அவளாக எங்களை தேடி வந்த தேவதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் அவளை தேடி பிடிக்கல, அவளாக தான் எங்களை தேடி வந்தா வெண்பா குட்டியால். ஆனால் இப்போ அவள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆளாவே ஆகிட்டா. அவள் எல்லாருக்கும் எப்போவுமே நல்லது மட்டும் தான் செய்கிறா, யாரையும் எப்பவும் காயப்படுத்துறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதும் இல்லை. அப்படிப்பட்டவளை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்காரு. உடனே என்ன விஜய் என்ன பேசிகிட்டு இருக்கேன் இப்படி இப்படின்னு சொல்ல இல்லைக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி இனிமேலும் நான் பொறுத்து இருக்கவே மாட்டேன். மல்லியை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே இழந்துருவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பொக்கிஷம் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கா. என்னையும் என் குழந்தையும் ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கிறது, அதுவும் இல்லாமல் எங்கே இருந்தாலும் எங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயும் கிடைக்கவே மாட்டேன். அதனால் எப்போவும் நான் மல்லியை மிஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் நீயும் தயவு செஞ்சு என்னை எதுவும் இப்போ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மல்லியக்காக இந்த ராஜேஸ்வரி எதுக்க துணிஞ்சிட்டாரு நம்ம விஜய். என்னதான் இருந்தாலும் கொண்டாட்டினா சும்மாவா, யார் என்ன சொன்னாலும் சரிங்க, மல்லியை மட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த ராஜேஸ்வரிக்காக மல்லியை விட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சரியாக புரிஞ்சு வச்சுட்ருக்காரு. சரி, இவர் என்ன பண்ணாலும் சரிங்க, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை யாருமே கண்டுக்குவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் இல்லை அப்படின்ற நாயும் தூக்கி தூர போட்டுருவாங்க. தவிர நம்மளை என்ன இங்கே இருக்க நாயும் கூட யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்களை பாருங்கள், அப்படியே போய் இப்படி வலிஞ்சு பேசுவாங்க. என்ன அதான் சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அவங்க காரி துப்பனா கூட துவச்சிட்டு அவங்ககிட்ட ஏதோ போவாங்க. ஆனால் நம்மளை பார்த்தா அப்படியே காரி துப்புற மாதிரியே பார்ப்பாங்க. நம்மளெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பிச்சைக்காரங்களை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு நல்ல மரியாதை இருக்குங்க, இப்போ ஒரு 4 காசு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பணம் இல்லாத நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்தாலே அவங்களுக்குலாம் ஆபத்து இல்லை. பணம் இருக்கவங்கள தான் தேடி போய் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிற நம்ம இருந்துக்கிட்டு இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் அசிங்கப்பட்டு தானே ஆகணும். இது உண்மையிலே நடக்கிறது தான் உலகத்தில். ஆனால் அதை நான் சொல்கிறது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலுமே இது நடக்கும், எனக்கு மட்டும் இல்லை. அது சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்க, அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் நம்ம இழக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, எப்பவும் நம்ம சண்டையே போடக்கூடாது. சண்டை போடாத நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம வாழ்ந்தால் தான் வாழ்க்கையோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசுகிறாங்க. மனசு விட்டு பேசின மல்லிக்காக இனிமேல் நானும் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை வாழ்க்கையில் இழந்துட்டா நான் உலகத்தையே இழந்துருவேன், என் வாழ்க்கையவே இழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா, மல்லி, அதுக்கப்புறம் நம்ம விஜய் 3 பேரும் ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பத்தை இனிமேல் வாழணும். நம்ம 3 பேர் தான் இருப்போம், நம்ம 3 பேரோட வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம சந்தோஷத்தை யாரும் கெடுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு இதுவாக குறை நடுவில் யார் வந்தாலும் அவங்கள நம்ம எழுத்தி தள்ளி போயிட்டே இருக்கணும். அவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாச்சும் நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதனால் வயிற்றுச்சலில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தான். ஏன்னா ராஜேஸ்வரிக்கு இந்த இது பிடிக்கவே இல்லை. அவள் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும், அவள் சொல்கிறது மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எல்லாருக்குமே ஆர்டர் போட்டுருக்கவ இப்போ அமைதியாக இருக்கானா அதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒரு பிளானை பண்ணி வச்சுட்டு இருப்பாள். அதனால தான் அமைதியாக இருக்கா. இல்லாட்டி அவள் போய் அமைதியாக இருப்பாளா? அவள் பேசுகிற பேச்சில் 4 ஊர் கிழிஞ்சு 4வது ஊருக்கு தண்ணி வந்துடும், அந்த அளவுக்கு அவள் பேசுவாள். அப்படிப்பட்டவன் இப்போ அமைதியாக இருக்கான்னா அவள் ஏதோ ஒரு பிளானை போட்டு தான் அமைதியாக இருக்கா. அந்த பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.